ஜனவரி 26 குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக நாட்டின் 77வது குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. நாடு முழுவதும் கொண்டாடப்படும் இருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. தலைநகர் தில்லியிலும் அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சென்னையில் மெரினா கடற்கரையில் வழக்கமாக காமராஜர் சிலையில் 3 நாட்களுக்கு இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும். இன்று, நாளை மற்றும் 23ஆம் தேதி இந்த ஒத்திகை நடைபெறவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது காமராஜர் சாலை உழைப்பாளர் சிலையிலிருந்து தற்போது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் எவ்வாறு நடைபெறுமோ அதே போன்ற ஒரு ஒத்திகை என்பது நடைபெறும். ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை அந்த குடியரசு தினத்தை அன்று ஏற்ற இருக்கிறார். அதே நேரத்தில் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் வகையில் பல்வேறு அணிவகுப்புகள் என்பது நடைபெறும். இந்த அணிவகுப்புகள் அனைத்தையுமே இங்கு ஒத்திகையாக மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுநர் வருவது போன்றும் முதலமைச்சர் வருவது போன்றும் ஒத்திகைகள் மேற்கொள்ளப்படும். முப்படை வீரர்கள், காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு, இவர்களின் கலை நிகழ்ச்சி, இவை அனைத்தும் குடியரசு தினத்தில் எவ்வாறு நிகழுமோ அதே போன்ற ஒரு நிகழ்வு என்பது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் நடைபெறும். அந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது தொடர்ந்து காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிற காரணத்தினால் சென்னை மெரினாவில் இந்த சாலையின் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி முடிந்த பிறகு மீண்டும் இயல்பு நிலைக்கு காமராஜர் சாலையில் போக்குவரத்து செயல்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.